all traditions should bow in front of their tradition. இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து கலாச்சாரங்களும் பண்பாடும் அவர்கள் சொல்லுகின்ற கலாச்சாரத்தின் முன்பு மண்டியிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். The AIDMK party has had a tremendous tradition in Tamil Nadu. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடந்த காலத்திலே ஒரு பெரிய வரலாறு உண்டு. And there is no doubt that it has served the people of Tamil Nadu. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் தமிழக மக்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்திருக்கிறது என்பதிலே எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. It had great leaders who defended the idea of the Tamil people. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்தியா என்கிற தத்துவத்தையும் தமிழகத்தையும் பிரதிபலித்த மிகப்பெரிய தலைவர்கள் வாழ்ந்தார்கள் இருந்தார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். But that AIDMK does not exist anymore. ஆனால் அந்த அதிமுக இப்பொழுது இல்லை. It is dead and finished. அந்த அதிமுக இறந்து போனது, அதன் வரலாறு முடிந்து போனது. The new AIDMK is a hollow shell and the BJP wants to use it to enter Tamil Nadu. இப்பொழுது இருக்கின்ற புதிய அதிமுக உள்ளே ஒன்றுமே இல்லாத உள்ளீடற்ற வெற்றுக்கூடு. அதை வைத்துக்கொண்டு பாஜக தமிழகத்திலே புகுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். That is the entire plan. அதுதான் அவர்களுடைய முழுமையான திட்டம். They have compromised the leadership of the AIDMK because of corruption. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மத்தியிலே மறைந்திருக்கின்ற ஊழலின் காரணமாக அவர்கள் டெல்லியிலே இருக்கின்ற பாஜக தலைவர்கள் முன்னால் முழுமையாக சரணடைந்து விட்டார்கள். There are many dedicated AIDMK workers. நாட்டிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட பல்லாயிரக்கணக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னும் இருக்கிறார்கள். There might even be leaders in the AIDMK who are dedicated to the idea of the AIDMK. சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட அங்கே தங்களுடைய லட்சியங்களுக்காக மனதிலே தாங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கலாம். But they do not control the party. ஆனால் அந்த கட்சி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. The people who control the party are fully controlled by Mr. Amit Shah and Mr. Narendra Modi. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக மோடியினுடைய அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.